வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் பயிற்சி 2.2ல் 5வது கணக்கு பார்க்குறோம். P1 அதாவது கீழே சஃபிக்ஸு ப்ரிஃபிக்ஸு கீழே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. P1 x1 இன்ட்டு P2 x2 இன்ட்டு P3 x3 P4 x4 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 1,13,400. இங்கு P1 P2 P3 P4 என்பன ஏறு வரிசையில் அமைந்த பகா எண்கள். ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு போனோம். x1 x2 x3 வீத முழுக்கள் எண்ணில் P1 P2 மற்றும் P4 மற்றும் x1 x2 x3 x4 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. ஒன்றும் கிடையாது, நம்ம பகா காரணிகள் கண்டுபிடிக்கிறோம்ல, அதே போல் தான் இங்கேயும் செய்ய போகிறோம். செஞ்சுட்டு நம்ம ஆர்டர் படுத்த போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க, காரணிப்படுத்த மூலம் தான் நம்ம செய்ய போகிறோம். பகா காரணி மூலம் ஃபஸ்ட்டு 1 1 3 4 0 அந்த இதை மட்டும் எழுதிக்கிறோம். என்ன 1,13,400. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இதில் முடிஞ்சிருக்கு, 0வில் முடிஞ்சிருக்கு. இல்லை உனக்கு 2வது பாடு தான் தெரிஞ்சால் 2வது பாடில் ஆரம்பிப்போம். சரி, சின்னதுலேருந்தே போவோம். 2வது பாடு அப்படின்னா 5 தடவை போகும். மிச்சம் 1 6 தடவை, மிச்சம் 1 7 2 0. மறுபடியும் 2வது பாடு கொடுத்தோன்னா 2 மிச்சம் 1 8 3 5 0. மறுபடியும் 2வது பாடு 1 4 1 7 5. இப்போ இது ஒற்றை எண் வந்திருக்கு. ஒற்றை எண் வரும்போது 2வது பாடு வராது. நம்ம என்ன செய்யலாம், அடுத்து 3வது பாடு போவோம். 3வது பாடு போனால் 4 3 12 மிச்சம் 2 7 3 21 1 3 3 23 6 மிச்சம் 1 5. மறுபடியும் 3வது பாடில் கொடுங்க. 3வது பாடில் கொடுத்தா 1 3 3 மிச்சம் 1 5 3 15க்கு மிச்சம் 2 7 3 21. மறுபடியும் 3வது பாடு 5 3 15 1 3 3 26 மிச்சம் 5. மறுபடியும் 3வது பாடு கொடுத்தோம்னா 1 3 3 மிச்சம் 2 7 3 21 மறுபடியும் 5. இது 3வது பாடில் போகுமா? கண்டிப்பாக போகாது. இப்போ 3க்கு அப்புறம் அடுத்த பகா எண் 5. 5வது பாடு கொடுத்தீங்கன்னா 5 3 15க்கு மிச்சம் 2 5 25 மறுபடியும் 5 7. அவங்க அழகாக ஏறு வரிசையில் அமைந்த பகா காரணிகள்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ஏறு வரிசையிலே பெருக்கிட்டு போயிடுவோம். இப்போ இதை எழுதுவோம். மூணு எத்தனை தடவை இருக்குது, 2 2 2 3 1 2 3 3 4 தடவை இருக்குது. அடுத்து எத்தனை இருக்குது, 5 2 தடவை இருக்குது, 7 1 தடவை இருக்குது. ஓகேவா? 3 2 3 தடவை இருக்குது, 3 4 தடவை இருக்குது, 5 2 தடவை, 7 1 தடவை இருக்குது. இது இன்னும் நல்லா செய்யணும்னா நம்ம எப்படி எழுதலாம், 2 அடுக்கு 3 3 அடுக்கு 4 5 அடுக்கு 2 7 அடுக்கு 1 எழுதலாமா? இது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஒப்பிடுறோம். P1 x1 இன்ட்டு P2 x2 இன்ட்டு P3 x3 இன்ட்டு P4 x4. அடிமானம் எல்லாமே P1 P2. மேலே அடுக்குகள் எல்லாமே இங்கே மேலே உள்ள அடுக்கு தான். இப்போ P1 அடிமானம் என்ன இருக்குது, 2, P2 3, P3 5, P4 7. அதே போல் x1 அடுக்கு x1 3, x2 4, x3 2, x4 1. அவ்வளோதான் மாணவர்களே, மிக எளிமையான கணக்கு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.